இந்த பொண்ணை வெளியே கூட்டிட்டு வந்துட்டு அல்லது முதல் தடவை பிரச்சனை வந்தப்ப வீட்டுக்கு போய் பேசினாங்க, அம்மா அவன் இல்லைன்னா இன்னொரு மாப்பிள்ளை தங்கமான பையனை நான் பண்ணித்தரேன், நீ 1 வருஷம் வீட்டில் இரு, நீ எங்கேயா வேலைக்கு போ, அங்கே எங்கேயாவது பழகுறியா பேசுறியா பிடிக்குதா பார்த்துக்கலாம் விடு, நீ ஏன் பயப்படுறேன்னு நம்ம அச்சோ நம்ம மான மரியாதை போயிடும், நீ அந்த குடும்பத்தை விட்டுட்டு வந்தீங்கன்னா என்ன ஆகிறது, அந்த பையனை விட்டுட்டு வந்தீங்கன்னா என்ன ஆகிறது. இங்கே எல்லாத்துக்குமே இந்த சமூகம் வேற யாரும் கிடையாது. அமெரிக்காலேருந்தோ லண்டன்ல இருந்தோலாம் அதிபர் வந்து நமக்கு அட்வைஸ் பண்ணுறதே கிடையாது. நம்ம கூடயே இருக்கிற ஆட்கள் தான் நமக்கு வந்து எதிரியாகவே தொடர்ந்து இருக்கிறது. 2 மாதம் அந்த பொண்ணு வாழ்ந்திருக்கு, பிடிச்சோ பிடிக்காமலையோ ஏதோ காரணங்களால் வாழ்ந்திருக்கு. 200 பவுன் டவுரி அவங்க பேலன்ஸ் அப்படிங்கிறது இந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியல. 200 பவுன் கேட்குறாங்கப்பான்னு சொல்லியிருந்தா அந்த ஆள் எதையோ ஒன்று வித்தாவது அந்த பொண்ணுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருந்திருப்பாங்க. பணமோ டவுரியோ அங்கே ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியல. இது எல்லாமே பெரிய விஷயமா இருந்தா கூட இவங்க 2 பேர்த்துக்கு இருக்கக்கூடிய அன்பு, உறவு, காதல், அதை தாண்டி இருக்கிற ஏதோ ஒன்று ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்குது. அது இல்லாததுனால தான் இது இவ்வளோ பெரிய பூதாகரமாக இன்னைக்கு நம்ம இதை பற்றி பேசுறதுக்கான காரணம்.